ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பிராஞ்சில் என்னது புதுசாக சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன சேர்த்துருக்கோன்னா கொடிக்கேரி தான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், அதுக்காக 3 ஆடு பிடிச்சாச்சு. அந்த 3 ஆடையும் வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆடை வச்சு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு ஆடை கொண்டு வந்தாங்க. அதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறோம். பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம என்ன செஞ்சாலுமே சுத்தமாக செய்யணும் அப்படிங்கிறதுனால தான், அந்த நினைப்போடு தான் நாங்கள் எல்லாமே சுத்தமாக செய்யணும் அப்படின்னு அதை நல்லா கழுவணும். ஃபஸ்ட்டு கழுவுனா தான் அது நல்லா காயறதுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மையே போகும். அதனால் அதுக்கு பிறகு தான் நல்லா கழுவி தான் அதில் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்க்கணும். அதனால தான் நல்லா கழுவுறாங்க. கழுவியாச்சு, ஓரளவு கழுவி முடித்தாச்சு. பாருங்களேன், நம்ம கழுவி முடித்து வச்சுருக்குறோம். இனிமேல் இதில் என்ன சேர்க்கணுன்னா, அதை நம்ம சும்மா எதுலேயுமே தட்டி விரவ முடியாது. அதனால் பாயில் தான் தட்டணும். பாயில் தட்டி நல்லா 2 கையை வச்சு விரவுனா தான் அதில் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே பிடிக்கும். ஏன் உப்பு, மஞ்சத்தூள்லாம் நல்லா பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, அது பிடிச்சா தான் நம்மளுக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த காஞ்ச கறியை 1 வருஷம் உங்கள் வீட்டில் வச்சா கூட கெட்டே போகாதுங்க. ஏன்னா அதுக்கு கேரண்டி நாங்கள். ஏன்னா இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூளும் உப்பு மட்டும்தான். நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்தாலுமே போதும். நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக அது கம்மியாகாது. எந்த விதத்துலையும் எதுவுமே கெட்டு போகாது. நம்ம நல்லா காய வைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்குள்ளே உப்பு சேர்க்கமோ, எவ்வளோக்குள்ளே மஞ்சள் சேர்க்கமோ அந்த அளவுக்கு காய வைக்கணும். காய வச்சாச்சுன்னா அது கெட்டே போகாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருங்க வச்சு சாப்பிடணும்னு நினப்பாங்க, ஒவ்வொருத்தருங்க உடனே சாப்பிடணும்னு நினப்பாங்க. அவங்க வச்சு சாப்பிட்டா கூட அது நம்மளுக்கு கெட்டு போகக்கூடாது, கெட்ட வாடைகள் அதுலேருந்து வரக்கூடாது. அதனால தான் கொடிக்கறி போடலான்னு, கொடிக்கறி போடுறதுக்கு தான் இப்போ எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கொடியில் காய போடணும் அப்படின்னு கொடி கட்டியும் காய போடலாம். அதை நம்ம பாய் விரித்து பாயிலையும் காய போடலாம். நம்ம கொடி கட்டி காயப்படுறத விட நம்ம பாய் விரித்து அதில் நம்ம காய போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் அது காயுங்க. ரொம்ப சீக்கிரம் காய தான் நம்மளுக்கு அதில் ஒரு வாடைகள் வராது. நம்ம போடுற பொருள் ஒரு 3 நாளைக்குள்ளே காயணும் அப்படின்னாச்சுன்னா அது பாய் விரித்து அந்த பாயில் உணர்த்தினா தான் கண்டிப்பாக காயும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா வெறும் தரையில் போட்டுருவாங்க. கண்டிப்பாக முறையில் வெறும் தரையில் போடக்கூடாது. ஏன்னா அது வெறும் தரையில் போடும்போது அதில் மண் ஒட்டும், தூசி ஒட்டும், ஏதோ ஒன்று அதில் செய்யும். அதனால் கண்டிப்பாக வெறும் தரையில் போடக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம்னா, இன்றைக்கி பாருங்களேன், பாய் விரித்து, அது என்ன பாயின்னு பாருங்களேன், ஓலைப்பாயை விரித்து தான் அதில் நம்ம போட்டிருக்கோம். அது அழகாக காஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஓலைப்பாய்ங்கும்போது நம்மளுக்கு சுத்தமாகவும் இருக்கும். நல்லா அது ஒரு தண்ணியை உரியிறக்கூடிய தன்மையும் அந்த ஓலைப்பாயில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பாரம்பரியமான